ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எதுக்கு வந்திருக்கோம் மாமா? ஊருக்கு வந்துக்கிறோம். எதுக்கு வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பிறந்த நாள், அதனால் இன்விடேஷன் வைக்கிறது வந்திருக்கோம். சொந்தக்கார வீட்டுக்கு தான் இன்விடேஷன் வைக்க வந்திருக்கோம். ஸோ இன்விடேஷன் வந்து ஆப்போசிட்டில் பாருங்கள் திரிமலை, அருமையான இடம். அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். அக்கா வீட்டுக்கு எதிர்த்தாப்புல மலை, இயற்கையிலே இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்க. ஸோ பத்திரிக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்விடேஷன் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ப்ரேயர் பண்ணுறதுக்கு வந்து சிலுவை ஃபஸ்ட்டு போட்டாச்சு. ஸோ பத்திரிக்கையெல்லாம் படித்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். எங்கள் மாமியாரும் மாமனாரும் சேர்ந்து பத்திரிக்கையெல்லாம் படித்தாங்க. அது கூடவே வந்து நாங்கள் தாம்பூலமும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதையுமே வந்து சிலுவை போட்டு படித்து கொடுத்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் 2 விதமான பத்திரிக்கை டிசைன் கொடுத்துருந்தோம். ஸோ இதில் 200 அதில் 200 அந்தமாரி தான் கொடுத்துருந்தோம். இது பார்த்திங்கன்னா தாம்பூலம் நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட்டு இதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் உட்காந்து இன்விடேஷன் வந்து மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நைட்டே உட்காந்து எல்லாத்தையும் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்லாம் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக உட்காந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டிமா கூட பத்திரிக்கை வந்து கரெக்டாக அழகாக மடித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து நாங்கள் எல்லாருமே வந்து இன்விடேஷன் கடன்னு போட ஆரம்பிச்சிட்டோம். ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் எப்படி பத்திரிக்கை வைக்கணும்ட்டு 1 by 1 வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நங்காத்தூர் தான் போயிருந்தோம். ஸோ நங்காத்தூர் வந்து விழுப்புரம் தாண்டி இருக்குது. ஸோ விழுப்புரம் தாண்டி நங்காத்தூருக்கு போயிட்டோம். நங்காத்தூர் போனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து சித்தி வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க சொந்தக்காரங்க வீட்டிலலாம் வச்சோம். ஸோ சில வீட்டில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து அப்ரூவ்டு. ஸோ சில வீடியோவில் மட்டும்தான் வந்து கொடுத்துட்டு போனாங்க. சில வீட்டில் மட்டும் தான் வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் நான் இது கூட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வீடாக பத்திரிக்கை முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா மலை சைடு பாருங்கள், ஃபுல்லாக மலை தான். நாங்கள் போகிற சைடு ஃபுல்லாகவே மலை தான். கீழெல்லாம் கூட பெரிய பெரிய பாறைங்களாக தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா மலையெல்லாம் தாண்டி அந்த முட்டை மிட்டாய் கிடைக்கிற ஃபேமஸான அப்பம்பட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே தாண்டி கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்போ ஆலமுண்டியில் இருக்கோம். அதாவது செஞ்சிக்கிட்ட இருக்கிறோம். செஞ்சி கொஞ்சம் தாண்டினா ஆலமுண்டி. இந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஊரில் பார்த்திங்கன்னா அது தெரியுதுங்களா, பச்சை கலர் வீடு. ஸோ அந்த வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட பெரியம்மா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்விடேஷன் வைக்கலாம் தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே இன்விடேஷன் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்னு பார்க்கலாம். சரியா வந்து உன் பேர் ஆசீர்வதிக்கணும். அங்கே இன்விடேஷன் ஆலமொழியில் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டன் வர வழியை பார்த்திங்கன்னா செஞ்சு தான். ஸோ இந்த தடவை வந்து செஞ்சு வந்து வீடியோ கவர் பண்ணலாம் சொல்லிட்டு எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா ராஜா கோட்டை, அதுக்கப்புறம் வந்து ராணிக்கோட்டை பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ அந்த வழியை தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். மலை பார்த்திங்கன்னா பயங்கர பெருசாக இருந்துச்சு. இந்த ராணிக்கோட்டை கூட ஏறிலாம் போலாங்க. ராஜா கோட்டை பார்க்குறதுக்கே ஒரு வளைவாக மேலே செங்குத்தாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருந்துச்சு. இதுதான் வந்து ராஜா கோட்டை. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ராணிக்கோட்டை இருக்கும். இது பார்த்திங்கன்னா ராணிக்கோட்டை. ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா கோழிப்பண்ணைன்ற ஊருக்கு தான் போகிறோம். அங்கே போய்ட்டு இன்விடேஷன் வைக்கலாம். அப்புறம் கோழிப்பண்ணையில் இன்விடேஷன் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு வாங்கலாம் வந்தோம். ஸோ பூண்டு வந்து இங்கே நல்ல ரேட்டாக கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு குவாலிட்டியாகவும் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோ வாங்கணும். தனியாக 2 கிலோ, வீட்டுக்கு 2 கிலோ வாங்கணும். மொத்தமாக கிட்டத்தட்ட 10 கிலோ வாங்கிட்டு வந்தோம். கடைசியாக பார்த்திங்கன்னா வில்லியனூர் வந்து அக்காக்குமே பத்திரிக்கை வச்சுட்டோம். இவங்க தான் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி வாண்டோட, அதாவது அனாய ஜூலியஸோட நான பெற்றோர். இவங்க 2 பேரும் தான். இவங்களுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களுமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதோட இந்த பத்திரிக்கை வைக்கிற வீடியோ முடிஞ்சுதுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.